வீடியோவை வழங்குவோர் வீனஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சிதம்பரம். மேக்ஸில் பொறுத்தவரையும் 25க்கு 25 எடுக்கணும்னா வந்து மேக்ஸை பொறுத்தவரையும் எப்போவுமே வந்து மேக்ஸை வந்து ஒரு எக்ஸாமில் அணுகும்போது வந்து மேக்ஸை வந்து கடைசியாக தான் வச்சுக்கிறேன்னு. அந்த மேக்ஸை வந்து நம்ம வந்து தமிழில் அட்டன் பண்ணால் அதுக்கப்புறம் ஜிகேயில் தெரிஞ்ச கொஸ்டின் அப்பெல்லாம் போட்டுட்டு அடுத்து மேக்ஸ். ஏன்னா மேக்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்தவரையும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து சரி மேக்ஸ் தானே இது சும்மா சால்வ் பண்ணிடலாம், நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு மாதம்னா பெரிய டைம் ஒரு அரை மணி நேரம் கொடுப்பேன். அந்த மாதிரி சரி மேக்ஸ் தானே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நான் போனதுனால அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. எந்த ஒரு குறுக்கு வழியின் ஷார்ட்கட்டுன்னு சொல்லி அந்த வீடியோஸை பார்த்து அது பின்னாடி போய் இப்படி பண்ணால் 2 ஸ்டெப்பில் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் பின்னாடி ஓடாமல் என்ன ஃபார்முலா இருக்குது அது எப்படி ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணணும், எந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பர்சன்டேஜ் சம்னா நிறைய கேட்பாங்க. அதனால் எப்படி நம்ம ஈஸியாக நமக்கு எப்படி புரிகிற மாதிரி எப்படி ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி ஷார்ட்கட்டை நம்ம தான் உருவாக்கணும். தவிர இனிய வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் முருகன். நான் நடந்து முடிந்த குரூப் ஒருத்தரில் வந்து ஓவரால் ரேங்க் 199, கம்யூனிட்டி ரேங்க் 65 எடுத்து ஜாப் செக்யூர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எந்தவித கோச்சிங்குமே இல்லாமல் இந்த குரூப் ஒருத்தரினை கிளியர் பண்ணியிருக்கேன். வந்து மேக்ஸில் வந்து எனக்கு நல்லாவே வரும். குரூப் 2 ப்ரிலிமினரியில் வந்து 25க்கு 25 கொஸ்டின் போட்டேன். ஆனால் வந்து குரூப் 4ல் வந்து 18 கொஸ்டின் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. இதுக்கு வந்து என்ன கணிதத்தை பொறுத்தவரையும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா நிறையா கொஸ்டின் வந்து ரீசனிங் கொஸ்டினுக்கு சிலபஸ் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. லைட்டாக 2-3 டாபிக் வந்து நிறையா மாற்றிட்டாங்க. அந்த கொஸ்டின் எப்படின்னா ரீசனிங்காக இருக்குது. நம்ம அந்த கொஸ்டினை வந்து புரிஞ்சு பண்ணணும். இப்போ ஒரு குரூப் 1லோட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஆப்பிளோட விலை மாதுளையோட விலைன்னு கொடுத்துருந்தேன். எல்லோரும் என்னடா அப்படிங்கிற அது பார்த்தா ஒரு பபல்ஸ் எத்தனை பபல்ஸ் இருக்கோ அதுக்கு பொறுத்தவரையும் நம்ம கவுண்ட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் என்ன சரி ஏதோ ஒரு விலையை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னடா அப்படி கொஸ்டின் தான் இது ராங்காக கொடுத்துட்டாங்களா அப்படின்னு இது மாதிரி நிறைய ரீசனிங் கொஸ்டின் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக நாங்கள் எழுதுன குரூப் 4லோட நானோட ஒரு கொஸ்டினை 100லேருந்து 10 கழித்தாலே எத்தனை முறை கழிக்கலாம் அப்படின்னு கேட்டோம். நானும் 10 முறை கழிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். இது வந்தால் ஒரு லாஜிக்கான கொஸ்டின் தான். ஒரு டைமே கழிச்சோம்னா 90 வந்துடும். இந்த மாதிரி எளிதான கொஸ்டின் லாஜிக்கான கொஸ்டின் வந்து இப்போ நிறையா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறபோது இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம என்னென்ன படிக்கணும்னா, ஸ்கூல் புக்கு மட்டுமே படித்தா 25க்கு 25னா இன்றைக்கி வந்து எடுக்க முடியாது. இப்போ ரீசனிங் கொஸ்டின் வந்து நிறையா போட வேண்டியது இருக்குது. ஸ்கூல் புக்கை பொறுத்தவரையும் நம்ம அளவியல்னு சொல்லிட்டு இருக்குது. அளவியல் சம்மந்தமான கொஸ்டின் என்னென்ன இருக்குது, அது ஃபார்முலாஸ் இருக்கும். வட்டம், சதுரம், செவ்வகம் இதை பற்றி நான் ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண கொஸ்டின் இருக்குது, பயிற்சி வினாக்கள் இருக்கும். இந்த கொஸ்டினை ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து புக்கில் உள்ள கொஸ்டினே அப்படியே நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே நமக்கு அதே ஆன்சரை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா அப்படியே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அளவியலை பொறுத்தவரையும் அந்த கொஸ்டினை கேட்பாங்க. மேக்ஸிமம் புக்கில் உள்ள கொஸ்டினை தவிர வேறு கொஸ்டினும் அளவியலை பொறுத்தவரையும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்சிஎஃப் பொறுத்தவரையும் எல்லாருமே வந்து இந்த தடவை நாங்கள் இதுவரையும் எப்போனா 2 நம்பர்ஸை வச்சு தான் கேட்டிருந்தாங்க. இந்த தடவை வந்து 3 நம்பர்ஸை வச்சு எல்சிஎஃப் இது கண்டுபிடிச்சா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து புக்கிலே இல்லை. அப்படிங்கிறபோது இந்த தடவை நாங்கள் குரூப் 4ல் கற்றுக்கிட்ட விஷயம் சிலபஸ் இருந்து அது சம்மந்தமான இது வந்து கொஞ்சம் வெளியே போய் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது மேக்ஸை பொறுத்தவரையும். அதே மாதிரி ரீசனிங் வந்து எல்லாமே புக்கில் இருக்கான இடம் இல்லை. அப்படிங்கிறபோது ரீசனிங்காக நம்ம வந்து கொஞ்சம் தேடி வெளியில் புக்கு வாங்கி படிக்க வேண்டியது என்னோடய அனுபவத்தில். நான் வந்து அந்த மாதிரி படிக்காமல் போகும்போது தான் எனக்கு வந்து அந்த குரூப் 2ல் வந்து ஒரு ஓரியன்டான கொஸ்டினை கேட்கவும் நம்மளால் சால்வ் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு முக்கோணம் கொடுத்து இதுக்குள்ளே எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்னு. ஒரு எண்ணிலேருந்து பாதி கழிச்சா அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒன்றில் பாதி 4 பங்கு இருந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் ரீசனிங் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கவும் இந்த தடவை வந்து நிறையா பேர் கஷ்டப்பட்டேன், நான் நிறையா கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து நம்ம வெளியில் ஒரு புக்கு வாங்கி தான் சிலபஸ் ஓரியன்டாக வெளியில் நம்ம புக்கு எடுத்து தான் படித்தாங்கன்னா ஸ்கூல் புக் வரையும் படிக்கிற மட்டும் 25 கொஸ்டின் போடுற வரைக்கும் இன்றைக்கி சாத்தியம் இல்லை. மேக்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரையும் நான் வந்து கண்டினியூஸாக வந்து நான் வந்து சரி மேக்ஸ் தானே இது சும்மா சால்வ் பண்ணிடலாம், நம்ம ஃபார்முலா தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் கொடுக்க மாட்டேன். நான் ஒரு மாதம்னா பெரிய பெரிய டைம் ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்பேன். அந்த மாதிரி சரி மேக்ஸ் தானே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நான் போனதுனால அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது. நெதவும் மேக்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதுக்குன்னு 1 ஹவராச்சு நெதவும் கொடுத்து அது 25 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அந்த 25 கொஸ்டின் நம்ம 25க்கு 25 எடுத்துட்டோம்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் கட் ஆஃபுக்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸ் வந்து சிலருக்கு வரவே வராது. அப்படிங்கிற போது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்து மேக்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை நீங்கள் பண்ணக்கூடாதாமல் எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்குது. நம்ம மேக்ஸ் வர நம்ம ஸ்கூலில் நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது எண்ணத்துலேயே இருக்கக்கூடாது. மேக்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, ரீசனிங் கொஸ்டின் இப்போ நிறைய கேட்க ஆரம்பிக்கும்போது ஸ்கூல் புக்கில் மட்டும் ரீசனிங் கொஸ்டின் கிடையாதுங்கிற போது அதுக்கான சோர்ஸ் என்னென்ன இருக்குது, வெளியில் எதுவும் புக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசனிங் கொஸ்டின் நிறையா போட்டு பார்க்கணும். அது மட்டும்தான் இப்போ வந்து முன்னாடி வந்து ஸ்கூல் புக்கிலேயே மேக்ஸிமம் எல்லாமே சிலபஸ் கவர் ஆகியிருந்துச்சு. இப்போ வந்து ரீசனிங் கொஸ்டின் சேர்த்தனால அது மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வெளி சோர்ஸ் புக்கு வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து நான் நார்மலாகவே ஒரு ஐக்யூ லெவலில் ஒரு கொஸ்டினாக இருக்குது. அது புக்கு வாங்கி பண்ணணும் இல்லை, அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணாவே நம்மளால் கிளியர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அவசரத்தில் நான் பண்ணதுனால தான் அந்த கொஸ்டினோட பண்ண முடியாமல் போணுச்சு. அதனால் மேக்ஸை பொறுத்த வரையும் எப்போவுமே வந்து மேக்ஸை வந்து ஒரு எக்ஸாமில் அணுகும்போது வந்து மேக்ஸை வந்து கடைசியாக தான் வச்சுக்கிறேன்னு. அந்த மேக்ஸை வந்து நம்ம வந்து தமிழில் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஜிகேயில் தெரிஞ்ச கொஸ்டின் அப்பெல்லாம் போட்டுட்டு அடுத்து மேக்ஸ். ஏன்னா மேக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே போனோம்னா மேக்ஸில் வந்து அது டைம் எடுத்தாலும் நமக்கு ஒரு பதட்டம் ஆகி போயிடும். அதனால் வந்து இதுகளை முதல்ல அட்டன் பண்ணி கடைசியாக வந்து மேக்ஸ் அட்டன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரி இதெல்லாம் நல்லா பண்ணால் மேக்ஸ் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஓகே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கு. நமக்கு நேரம் வந்து ஒரு கூடுதலாக இருந்தாலும் பதட்டம் இல்லாமல் பண்ண முடியும். பதட்டத்தில் பண்ணால் நம்ம தெரிஞ்ச சம் கூட தவறாக ஓய்வு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தவறை யாரும் பண்ணாதீங்க. நெதவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ வந்து நமக்கு ஒரு அந்த ஃபார்முலாஸ் முதற்கொண்டு எல்லாமே ஞாபகமாக இருக்கும். ஒரு அந்த ஐடியா இருக்குது. திடீர்னு போகும்போது அந்த கண்டினியூட்டி இல்லாமல் அந்த திடீர்னு பார்த்தோம்னா என்னடா இதோ அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெதவும் 1 ஹவர் ஆச்சும் 2 ஹவர்ஸ் ஆச்சும் நெதவும் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸை பொறுத்தவரை 25க்கு 25 எடுக்க முடியும். அதே வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் இருக்கா மேக்ஸ் வந்து ஒரு 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஷார்ட்கட் வீடியோஸ் நிறைய பேர் போடுவாங்க. அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் சம்முக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதே சம் வந்து அவங்க எக்ஸாமில் வருமா வராது. அப்படிங்கிறபோது அந்த டயத்தில் வந்து அந்த சம்மு புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எக்ஸாம் டயத்தில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ அவங்க ஒரு எதுக்கோ ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க, அது வந்து நமக்கு ஞாபகம் வராது. அது வந்து அந்த டயத்துலேயே மறந்து போயிடும். அதே கொஸ்டின் நம்ம கேட்க மாட்டாங்க, வேறு டைப்பில் கேட்டுருவாங்க. நம்ம அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அப்போது எதுவுமே ஷார்ட்கட் கிடையாது. நம்ம வந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் அந்த சம்முக்கான ஆன்சரை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து என்னென்னா ஒரு 10 தடவை ஒரு கொஸ்டினை போட்டு பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் இது புக்கில் உள்ள கொஸ்டினை நிறையா வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அதே கொஸ்டின் டேரக்டாக கேட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது இந்த 4 ஆன்சரில் இதே ஆன்சரு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு புரிதல் வந்து ஒரு நிமிஷத்தை இது பண்ண முடியும். அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா புக்கில் வந்து கம்மியான கொஸ்டின் தான் இருக்கும். அது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எடுத்து போனாவே அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும். திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 25 கொஸ்டினே வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே பண்ண முடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு வந்து எதுக்குமே குறுக்கு வழி கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணோம்னா நம்ம வந்து ஷார்ட்கட் வீடியோ பார்த்து அதை நோக்கி ஓடினீங்கன்னா அதை பண்ணவே முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஒரு
கூட்டு வட்டின்னு நடத்தோம்னா அந்த சம்மை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பண்ணணுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை பண்ணி தான் ஸ்டெப்பாக தான் அதை சால்வ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் பண்ண முடியும். ஒரு ஷார்ட்கட் வீடியோவில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் 4 மடங்காகும் 8 மடங்காகும் ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா அது அந்த டயத்தில் புரியும். தவிர எக்ஸாம்லாம் நீங்கள் உங்களால் எந்த சம் கொடுத்தாலும் உங்களால் இது சால்வ் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக போனால் தான் இந்த எக்ஸாம் இந்த லெவல் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே அடிப்படை என்னென்ன இருக்குது, அடிப்படை ஃபார்முலாஸ் அது எந்த மாதிரி ஸ்டெப்பில் கிளியர் பண்ண முடியும்னு சொன்னாலும் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் கிளியர் பண்ண முடியும். எந்த ஒரு குறுக்கு வழி ஷார்ட்கட்டுன்னு சொல்லி அந்த வீடியோஸை பார்த்து அது பின்னாடி போய் இப்படி பண்ணால் 2 ஸ்டெப்பில் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் பின்னாடி ஓடாமல் என்ன ஃபார்முலா இருக்குது அது எப்படி ஷார்ட்கட் நம்ம க்ரியேட் பண்ணணும், எந்த மாதிரி ஈஸியாக வந்து நம்ம பர்சன்டேஜ் சம்னா நிறைய கேட்பாங்க. அதனால் எப்படி நம்ம ஈஸியாக நமக்கு எப்படி புரிகிற மாதிரி எப்படி ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி ஷார்ட்கட்டை நம்ம தான் உருவாக்கணும். தவிர ஒருத்தர் உருவாக்கி வச்ச ஷார்ட்கட் பின்னாடி வந்து நம்ம ஓடவே கூடாது. எக்ஸாம் டயத்தில் வந்து அதுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம அந்த ஷார்ட்கட்டு வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சம்மு வந்து வேறு மாதிரி கேட்கும்போது அது வந்து நமக்கு அந்த ஷார்ட்கட் காலை வாரி விட்டுரும். அதனால் நம்ம ஒரு ஷார்ட்கட்டு க்ரியேட் பண்ணணும். நமக்கு அது நம்ம அதை க்ரியேட் பண்ண இருக்கணும். ஒரு வீடியோஸில் பார்த்து அவங்க சொல்லி கொடுத்ததாக இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக போனால் மட்டும்தான் இந்த இதில் வந்து ஒரு கணிதத்தை ஜெயிக்க முடியும். மேக்ஸில் பொறுத்தவரையும் 25க்கு 25 எடுக்கணும்னா வந்து அது சிலபஸில் உள்ளது எந்தெந்த டாபிக். மேக்ஸ்னால் நீங்கள் ஃபுல்லாக வந்து 6 to 10 இருக்குன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. அது எது சிலபஸில் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம நோட் பண்ணணும். அதை இப்போ அளவியல் எல்சிஎம் எல்சிஎஃப் இது மாதிரி பர்சன்டேஜ் கணக்கு இதெல்லாம் கவர் ஆகுதா அதை அப்படிலாம் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை அப்படிலாம் 6லேருந்து 10th வரையும் எந்தெந்த இதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புக்லேயும் இது பண்ணணும். அது இல்லாமல் எந்தெந்த டாபிக் கவர் ஆகாமல் வருது, அந்த டாப்பிக்கு வேறு எதுவும் புக்கு இருக்கா, அது வந்து லாஜிக்கல் கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வந்து இப்போ கவர் ஆகாமல் வருது. அதை வந்து நம்ம வந்து நிறையா கொஸ்டின் வெளியே புக்கு மார்க்கெட்லேயும் புக்கு நிறையா புக்கு இருக்குது. அதை பண்ணி லாஜிக்கல் கொஸ்டின் மட்டும் ரீசனிங் கொஸ்டின் மட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி புக்கில் வந்து மேக்ஸிமம் வந்து 25 கொஸ்டின் 20 கொஸ்டின் புக்கில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் மேக்ஸை பொறுத்தவரையும். ஏன்னா வந்து அது ரிப்பீட்டர் கொஸ்டின் நிறையா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு 2 or 3 கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துடும். அதனால் எல்லா இதுலேயுமே வந்து மேக்ஸிமம் நீ இது டிஎன்பிஎஸ்சியில் நடத்துகிற எல்லா இதுலேயுமே 25 கொஸ்டின் ஆப்டிடியூட் இருக்குது. அது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த ஆப்டிடியூட் கொஸ்டினை ஃபுல்லாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே மேக்ஸிமம் ரிப்பீட்டர் கொஸ்டினாகவே வந்துடும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி டைப்பில் கேட்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இது அதான் 25 டைப்பில் 25 கொஸ்டின் 25 ஒரு டைப்பில் இருக்கும். அந்த 25 கொஸ்டினுக்கும் ஒரு அதே மாடலில் தான் அடுத்த எக்ஸாமும் கேட்பாங்க. இப்படி இதே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாவே ஒரு பெரிய ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் சிலபஸ் படி படித்தாவே 25க்கு 25 எடுத்துடலாம்.